ஹே ஹாய், வணக்கம். இனிய காலை வணக்கம். குட் மார்னிங், ஹேவ் அ கிரேட் டே. இன்னைக்கு வந்து டே 6 ஆறாவது நாளுக்கான இன்னைக்கு வந்து டே 6 ஆறாவது நாளுக்கான 70 கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம். 5 நாளுக்கான 70 கேள்விகள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த கண்டினியூட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா நாளோட அந்த கொஸ்டின்ஸையும் திரும்ப திரும்ப படிங்க. அண்ட் ஆல்ரெடி இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்ல விஷயம் தான். அண்ட் வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டுனா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் அந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி அந்த ஒரு சரியான ஆட்களை ரீச் பண்ணுறது தான் நம்மளோட டார்கெட். விச் இஸ் யாருக்கு இது தேவையோ அவங்கள சென்று அடையணும். அதுதான் இதோட அல்டிமேட் டார்கெட். அதனால உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டுனா அதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். அது மேபி அண்ட் மோரோவர் நமக்குமே வந்து அது ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுக்கும்போது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கும் போது தான் நமக்கு அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, இந்த வேலையை நம்ம செய்கிறோம், அது சேர வேண்டியவங்களை போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஆறாவது நாளுக்கான கேள்விகள்லாம் நம்ம பார்க்கலாம். சுட்டெழுத்துக்கள் யூனிட் 1ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நீங்க கமெண்ட் பண்றதுக்காக நீங்க வந்து இப்போ ப்ரீமியர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைவ்ல ஆன்சர் சொல்றதுக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து அந்த விடை வந்து மறைச்சு வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து அதற்கு பதில் சொல்லலாம். எடுத்துக்காட்டா சுட்டெழுத்துக்கள் யாவை, சுட்டெழுத்துல எது எழுதலாம் சுட்டெழுத்து, அதற்கு வந்து நீங்க பதில் ட்ரை பண்ணலாம். டக்குன்னு அதை நீங்க வந்து பதில் சொல்ல ஆரம்பிங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு 52ன்னு போட்டு இப்போ அதற்கு வந்துட்டு என்ன, இப்போ யூனிட் 1ல 52வது கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க அது மாதிரி சொல்ல ஆரம்பிங்க. அதே போல 53 அண்மை சுட்டு எழுத்து எது, அண்மை சுட்டு எழுத்து எது, அதற்கான பதிலும் சொல்லுங்க. சேய்மை சுட்டு எழுத்து எது, அதற்கான பதிலும் வந்து சொல்லுங்க. அடுத்த கேள்வி போலாம். 55 அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்படும் சுட்டெழுத்து எது, அது வந்துட்டு உ. இதுதான் வந்துட்டு அருகில் இருப்பவர்கட்டும் அந்த தொலைவில் இருப்பவருக்குமானது. அது உதுக்கான். இந்த சொல் வந்து இப்போ அவ்வளவா புழக்கத்தில் இல்லை. இதற்கான பொருள் என்ன, அதான் கேள்வி. இதற்கான பொருள் வந்து சற்று தொலைவில் பார், இதுதான் இதற்கான பொருள். அதுக்கு அடுத்த கேள்வி உம்பர், பொருள் கூறுக. உம்பர் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். இன்று வழக்கத்தில் இல்லாத சுட்டெழுத்து எது, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பதில் சொல்லுங்க. நம்ம மொத்தமா இந்த 59 60 10 கேள்வி தானே இந்த முதல் யூனிட்ல பார்க்க போறோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதற்கான பதில் பார்க்கலாம். இன்று வழக்கத்தில் இல்லாத சுட்டெழுத்து எது, இதற்கு வந்து நீங்க வந்து பதில் சொல்லலாம், கமெண்ட் பண்ணலாம், அல்லது வந்து ப்ரீமியர்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைவ்ல வந்து தெரிவிங்க. இவன், அவன், இது, அது, இவை எவ்வகை சுட்டு, இதெல்லாம் என்னது, அகச்சுட்டு. இதுக்குள்ளேயே அடுத்ததுல வந்துட்டு அந்த மரம், இந்த வீடு என்ன என்பன யாவை, இதெல்லாம் என்னது, சுட்டு திரிபு, சுட்டு திரிபு. சரி, ஓகே. இப்போ நம்ம பதில் கேட்டிருந்ததுக்கு எல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சுட்டு எழுத்துக்கள் யாவை, சுட்டெழுத்துக்கள் எது, ஆ, இ, உ, இந்த 3 தான் சுட்டெழுத்து. இதுல அண்மை சுட்டு அப்படிங்கிறது இ, இகரம். அதுக்கடுத்துல சேய்மை சுட்டு அப்படிங்கிறது எது அப்படின்ட்டுனா சேய்மை சுட்டெழுத்து வந்து அகரம். அதுக்கு அடுத்த கேள்வியில இன்று வழக்கத்தில் இல்லாத சுட்டெழுத்து எது, மிக முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தோம். உதுகான், அந்த சொல்லு வந்து வழக்கத்தில் இல்லாதெல்லாம் சொல்லியிருந்தோம். இன்று வழக்கத்தில் இல்லாத சுட்டெழுத்து உ. அப்போ ஆ, இ, உ. அதுல அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. அதுல உதுகான்னா என்ன, உம்பர்னா என்ன, அவன், இவன், இது, அது, இதெல்லாம் எவ்வகை சுட்டு. அது போல வந்துட்டு இன்று வழக்கத்தில் இல்லாத சுட்டு எது. இந்த மாதிரி ஒரு 10 கேள்வி கேட்டிருந்தோம் சுட்டெழுத்துக்கள்ல இருந்து. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுல வந்துட்டு எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து இது வந்து ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். பேச்சு வழக்கு, அதுக்கு வந்து எழுத்து வழக்கு என்ன. இப்போ எடுத்துக்காட்டா வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம், அப்படின்னா எழுத்து வழக்குல என்ன வருது, வாயு. அது போல விசிறி அப்படின்னு சொல்றோம், எழுத்து வழக்குல விசிறி, ரகரம் வந்து கரெக்டா வரணும். அது போல விதரம் அப்படின்னு சொல்றோம், எழுத்து வழக்கு விரதம். அது போல வெட்கம் அப்படின்னு சொல்றோம், எழுத்துல என்னதுங்க, வெட்கம் அப்படின்னு சொல்லணும். வெண்ணெய் அப்படின்னு சொல்றோம், எழுத்துல வெண்ணெய். அடுத்ததுல வெற்றிலை, அது வந்து எழுத்துல வெற்றிலை. வெயில் அப்படின்னு சொல்றோம், எழுத்துல வெயில். அதுக்கு அடுத்ததுல வேர்வை, அதுக்கான எழுத்து என்னது, வியர்வை. அடுத்து வைக்கல், அதுக்கான எழுத்து வைக்கோல். அதுக்கு அடுத்ததுல வயிற்று வலி, அது எழுத்து வகையில் எப்படி எழுதணும், வயிற்று வலி அப்படின்னு எழுதணும். ஸோ இதெல்லாம் நல்லா தெளிவாக வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து மூணாவது யூனிட்ல 10 கேள்வி. இது வந்து ஒரு மாதிரி சரியான லாங்கா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறுத்தற் குறியீடு அப்படிங்கிறதுனால ஒரு பேராகிராஃபையும் நம்ம 2 முறை படிக்கணும். நான் முழுமையாக வாசிச்சிடுறேன். அந்த ஒரு நிதானம் கூட இல்லாமல் நீங்கள் வந்து வேகமாக படித்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முழுமையாக கேளுங்க, பொறுமையாக அதை கவனிங்க. சின்ன விஷயத்தில் கவனமாக எழுதுறது தான் கேள்வியில் வந்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான லாஜிக். சின்ன ஒரு மார்க்கு அந்த மாதிரி சின்ன விஷயத்துல வந்து தப்பு இல்லாம ப்ராப்பரா எழுதிட்டு வந்துடணும். அதனால அதை வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முழுமையா கவனிக்க பாருங்க. சரி, ஓகே டன். ஃபர்ஸ்ட் 51வது கேள்வி. அதுல வந்து ஐப்பசி, அடைமலை, கார்த்திகை, கனமழை என்பது சொலவடை ஓர் ஆண்டை 6 பருவங்களாக வகைப்படுத்திய பழந்தமிழர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைத்தனர்.
பருவ மாற்றங்களால் உயிரினங்களில் இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. முல்லை நில மக்கள், பறவைகள், விலங்குகள் இவற்றின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை சங்க இலக்கியம் பதிவு செய்துள்ளது. எந்த விதமான ஒரு கமெண்ட்ஸோ இல்லை அதாவது which is கமாவோ இல்லை நிறுத்தற் குறியீடு அதை இல்லாமல் நம்ம இந்த பேராகிராஃப் இருக்கு. ஸோ அப்போ விடை எந்தெந்த இடத்துல என்னென்ன வரும் அதை ப்ராப்பராக நம்ம இது பண்ணணும். ஸோ அதில் ஐப்பசி அடைமழை, கார்த்திகை கனமழை. அப்போ ஐப்பசி அடைமழை, கார்த்திகை கனமழை. அதுக்கடுத்து 80 சொலவடை. ஓராண்டை 6 பருவங்களாக வகைப்படுத்திய பழந்தமிழர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைத்தனர். பருவ மாற்றங்களால் உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. இப்போ அந்த இடத்துல நீங்க அந்த நிறுத்தற் குறியீடுல இருக்கிறத பாக்குறீங்கன்னு. முல்லை நில மக்கள், பறவைகள், விலங்குகள் இவற்றின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை சங்க இலக்கியம் பதிவு செய்துள்ளது. இதுதான் அதற்கான பதில். இது போல 10 படிக்கணும். நான் வரிசையா 1 by 1 படிச்சுட்டு வரேன். முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததுல சங்க இலக்கியத்தில் குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடையவை. குடம்பை என்ற சொல் 20 இடங்களில் பயின்று வருகிறது. குடும்பு என்னும் சொல் கூடி வாழுதல் என்னும் பொருள் படுகின்றது. இதற்கான விடை போயிடலாம். விடையில சங்க இலக்கியத்தில் குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடையவை. குடம்பை என்ற சொல் 20 இடங்களில் பயின்று வருகிறது. குடும்பு எனும் சொல் கூடி வாழுதல் என்று பொருள்படுகின்றது. குடும்பு எனும் சொல் கூடி வாழுதல் என்று பொருள்படுகிறது. அடுத்த கேள்வி. இது அப்படியே கமா இல்லாமல் நிறுத்தற் குறியீடு இல்லாமல் படிச்சுட்டு அப்புறம் நிறுத்தற் குறியீடு என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ராமன் சுக்ரீவனிடம், இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் என் பகைவர், தீயவராக இருப்பினும் கூட உன் நண்பர்கள் என் நண்பர்கள், உன் உறவினர் என் உறவினர், அன்பு மிகுந்த என் சுற்றத்தினர் உன் சுற்றத்தினர், நீ என் இனிய உயிர் நண்பன் என்றான். இப்போ இதை நிறுத்தற் குறியீடோட சேர்த்து படிக்கலாம். ராமன் சுக்ரீவனிடம் ஒரு நிறுத்தற்குடி, இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அதுக்கு அடுத்தல விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் என் பகைவர், தீயவராக இருப்பினும் கூட உன் நண்பர்கள் என் நண்பர்கள். அதுக்கு அடுத்தல உன் உறவினர் என் உறவினர். அதுக்கு அடுத்தல அன்பு மிகுந்த என் சுற்றத்தினர் உன் சுற்றத்தினர். மறுபடியும் அடுத்ததுல நீ என் இனிய உயிர் நண்பன் என்றான். இதான் அந்த இடத்துல அந்த நிறுத்தற் குறியீடுக்கான முக்கியத்துவம். அதுக்கு அடுத்ததுல அடுத்த கேள்வி. 5 அடிக்கு உட்பட்ட குரல் வடிவம், அகன்ற நெற்றி, வட்ட முகம், எடுப்பான மூக்கு, பேச துடிக்கும் மெல்லுதடுகள், 4 முழு வெள்ளை வேட்டி, காலர் இல்லாத 4 முழ வெள்ளை வேட்டி, காலர் இல்லாத முழுக்கை சட்டை, சட்டை பையில் மூக்கு கண்ணாடி, பவுண்டன் பேனா, கழுத்தை சுற்றி மார்பின் இருபுறமும் தொங்கும் மேல் துண்டு, இடது கரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் புத்தகப்பை. இப்படியான தோற்றத்துடன் கன்னிமாரா நூலகத்தை விட்டு வேகமாக நடந்து வெளியே வருகிறாரே, அவர்தான் மயிலை சீனி வெங்கடசாமி. சரி, இதற்கான விடை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விடையில 5 அடிக்கு உட்பட்ட குரல் வடிவம், அகன்ற நெற்றி, வட்ட முகம், எடுப்பான மூக்கு, பேச துடிக்கும் மெல்லுதடுகள், 4 முழ வெள்ளை வேட்டி, காலர் இல்லாத முழுக்கை சட்டை, சட்டை பையில் மூக்கு கண்ணாடி, பவுண்டைன் பேனா, கழுத்தை சுற்றி மார்பின் இருபுறமும் தொங்கும் மேல் துண்டு, அதுக்கடுத்து இடது கரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் புத்தகப்பை. இப்படியான தோற்றத்துடன் கன்னிமாரா நூலகத்தை விட்டு வேகமாக நடந்து வெளியே வருகிறாரே, அவர்தான் மயிலை சீனி வெங்கடசாமி. ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன நிறுத்தற் குறியீடுகள் நம்ம கொடுத்துருக்கோம் அதை நல்லா தெளிவாக ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததுல மக்கள் இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் இவ்வுலகம் பிளந்து வெடிக்கவில்லையே, இது என்ன என்பர். வானம் இடிந்து விழவில்லையே, இது என்ன என்பர். கடல் நீர் வற்றி போகவில்லையே, இது என்ன என்பர். மேலும் இந்த உலகம் இன்னும் அழியாமல் தாமதிப்பதும் ஏனோ என்பர். இப்போ விடை நிறுத்தற் குறியீடு ப்ராப்பராக எந்தெந்த இடத்துல கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுக்குறோம். ஸோ அப்போ மக்கள் இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் இவ்வுலகம் பிளந்து வெடிக்கவில்லையே, இது என்ன என்பர். வானம் இடிந்து விழவில்லையே, இது என்ன என்பர். கடல் நீர் வற்றி போகவில்லையே, இது என்ன என்பர். மேலும் இந்த உலகம் இன்னும் அழியாமல் தாமதிப்பதும் ஏனோ என்பர். ஸோ ப்ராப்பராக எந்தெந்த இடத்துல நம்ம நிறுத்தற் குறியீடு பயன்படுத்தியிருக்கோம் அதை கவனிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். பொறுமையை பூணுங்கள், பொறுமையின் ஆற்றலை உணருங்கள், உணர்ந்து உலகை நோக்குங்கள், நமது நாட்டை நோக்குங்கள், நமது நாடு நாடாயிருக்கிறதா தாய்முகம் நோக்குங்கள், அவள் முகத்தில் அழகு காணோம், அவள் இதயம் துடிக்கிறது, சாதி வேற்றுமை, தீண்டாமை, பெண்ணடிமை, உட்பகை முதலிய நோய்கள் அவளை அரிக்கின்றன, எரிக்கின்றன. இந்நோய்களால் குருதியோட்டங் குன்றி சவலையுற்று கிடக்கிறாள். இள ஞாயிற்றொளி நோக்கி நிற்கிறாள்.
இள ஞாயிறுகளே உங்கள் தொண்டெனும் ஒளியே, உங்கள் தொண்டெனும் ஒளியே அவர் நோய்க்குரிய மருந்து. உங்கள் தொண்டெனும் ஒளியே அவள் நோய்க்குரிய மருந்து. அவ்வொளி வீசி எழுங்கள் எழுங்கள் என்று இளமை விருந்து நூலில் தமிழினை செழுமையுறச் செய்ய இளைஞர்களை அழைத்தவர் திருவிக. தமிழினை செழுமையுறச் செய்ய இளைஞர்களை அழைத்தவர் திருவிக. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. நிறுத்தற் குறியீடோட படிப்போம். பொறுமையை பூணுங்கள், பொறுமையின் ஆற்றலை உணருங்கள், உணர்ந்து உலகை நோக்குங்கள், நமது நாட்டை நோக்குங்கள், நமது நாடு நாடாயிருக்கிறதா, தாய்முகம் நோக்குங்கள், அவள் முகத்தில் அழகு காணோம், அவள் இதயம் துடிக்கிறது. சாதி வேற்றுமை, தீண்டாமை, பெண் அடிமை, உட்பகை முதலிய நோய்கள் அவளை அரிக்கின்றன. ஸோ எந்தெந்த இடத்துல முக்கியமான அந்த நிறுத்தற் குறியீடு இருக்கு, அதை ரவுண்ட் பண்ற அந்தந்த இடத்துல தெளிவாக பார்த்துக்கோங்க. எரிக்கின்றன. இந்நோய்களால் குருதியோட்டம் குன்றி சவலையுற்று கிடக்கிறாள். இள ஞாயிற்றொளி நோக்கி நிற்கிறாள். இள ஞாயிறுகளே உங்கள் தொண்டெனும் ஒளியே அவள் நோய்க்குரிய மருந்து. உங்கள் தொண்டெனும் ஒளியே அவள் நோய்க்குரிய மருந்து. அவ்வொளி வீசி எழுங்கள் எழுங்கள் என்று இளமை விருந்து நூலில் தமிழினை செழுமையுறச் செய்ய இளைஞர்களை அழைத்தவர் திருவிக. ரொம்ப கவனமா ப்ராப்பரா நிதானமா படிச்சுக்கணும். சரி, ஓகே. அடுத்த கேள்வி போலாம். சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல்போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கு அரிய அவள் பெருமையை போற்றுவோம். செப்புதற்கு அரிய அவள் பெருமையை போற்றுவோம். நிறுத்தற்குறியோட என்ன பதில்னு படிச்சிடலாம். சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவும், சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல்போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். இப்போ இந்த பர்டிகுலர் பேராகிராஃப்ல மட்டுமே அந்த நிறுத்தற்குறியோட முக்கியத்துவம் என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன். சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் அப்படின்னு படிக்கிறதுக்கும், சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் அப்படின்னு படிக்கிறதுக்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதுன்னு இருக்கேன். அதுதான் இதோட முக்கியத்துவம். சரி, அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். அடுத்த கேள்வியில மனிதா அழைப்பது கேட்கிறதா, எங்கு பார்க்கிறாய், யாரை தேடுகிறாய், உன் மூச்சை உள்ளே இழு வெளியே விடு, உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன், வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான், என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும், என்னால் மழை, என்னால் பருவமாற்றம், என்னால் இசை, என்னாலும் இலக்கியம், இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா, நான் தான் காற்று. ஸோ அப்போ இதற்கான நிறுத்த குறியீடு நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். மனிதா இந்த இடத்துல வந்துட்டு அதற்கான அந்த முக்கியத்துவம் இருக்கு. அழைப்பது கேட்கிறதா, அதுக்கு இடத்துல எங்கு பார்க்கிறாய், யாரை தேடுகிறாய், உன் மூச்சை உள்ளே இழு வெளியே விடு, உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன், வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான், என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும், என்னால் மழை, என்னால் பருவமாற்றம், என்னால் இசை, என்னாலும் இலக்கியம், இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா, நான் தான் காற்று. ஸோ எந்தெந்த இடத்துல ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கிறோம். ஸோ அடுத்த கேள்வி. பாண்டியன் புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காடானருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான் நுண்ணிய கேள்வி அறிவுடைய புலவர்களும், மன்னா நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தணிந்தது என்றனர். இப்போ இதற்கான அந்த நிறுத்தற்குறியோட சேர்த்து படிக்கலாம். பாண்டியன் புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காடானாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். அப்படியே ஒரே வரியா வந்துடுது இல்லையா, குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான். அடுத்து, நுண்ணிய கேள்வி அறிவுடைய புலவர்களும், மன்னா நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தணிந்தது என்றனர். அதுக்கு அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி இந்த நிறுத்தற்குறியில். கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து, பூமி தாயே என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழியினுள் அழகிய மலர் படுக்கையை பரப்பினான். இவ்வுலகில் செம்மையான அறங்களை எல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்திய
தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான். விடை கருணையன். அதுக்கடுத்து தன் மலர் போன்ற கையை குவித்து, பூமித்தாயே, என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழியினுள் அழகிய மலர் படுக்கையை பரப்பினான். இவ்வுலகில் செம்மையான அறங்களையெல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கையை நடத்திய தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இந்த நிறுத்தற் குறியீடுக்கான ஒரு 10 கேள்வி. பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரியல. நிறைய நேரம் நம்ம வந்து ஒரு பேராகிராஃபை 2 முறை படிக்க வேண்டிய கட்டாயம்லாம் ஏற்பட்டுச்சு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக பொறுமையாக அதை கவனித்து தெளிவாக அது பண்ணுங்கள். ஈஸியான கொஸ்டினில் முழுமையாக ஸ்கோர் பண்ணிடணும், எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. சரி, ஓகே டன். அடுத்த 4வது யூனிட் கலை சொற்கள். கலோரிமீட்டர் அப்படின்னா வெப்ப அளவீட்டியல். கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா மின் தேக்கு திறன். அடுத்து கெப்பாசிட்டர் அப்படின்னா மின் தேக்கி. கேபிலரி ரைஸ் ஆர் ஃபால் அப்படின்னா நுண்புலை ஏற்றம் அல்லது இறக்கம். கார்பன் ரெசிஸ்டர் அப்படின்னா கார்பன் மின் தடையாக்கி. கார்பன் மின் தடையாக்கி. அதுக்கு அடுத்ததுல கேரியர் சிக்னல் அப்படின்னா ஊர்தி சைகை. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா ஈர்ப்பு மையம். சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா நிறை மையம். சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படின்னா மைய பொலிவு பட்டை. அடுத்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய விலக்கு விசை. நான் இன்னொரு முறை படிச்சிடறேன், தெளிவாக நல்லா கவனிச்சிருங்க. கலோரிமீட்டர் அப்படின்னா வெப்ப அளவீட்டியல். கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா மின் தேக்கு திறன். கெப்பாசிட்டர் அப்படின்னா மின் தேக்கி. கேபிலரி ரைஸ் ஆர் ஃபால் அப்படின்னா நுண்புலை ஏற்றம் அல்லது இறக்கம். அடுத்து கார்பன் ரெசிஸ்டர் அப்படின்னா கார்பன் மின் தடையாக்கி. அதுக்கடுத்து கேரியர் சிக்னல் அப்படின்னா ஊர்தி சைகை. அதுக்கடுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா ஈர்ப்பு மையம். அடுத்து சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா நிறை மையம். அதுக்கடுத்ததில் சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படின்ட்டுனா மைய பொலிவு பட்டை. அடுத்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய விலக்கு விசை. ஸோ இதுதான் இதற்கான விளக்கம். அடுத்த யூனிட் போகலாம். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். மொத்தம் ஒரு பத்திக்கு 5 கேள்வி. ஸோ டோட்டலாக 2 பத்தி கொடுத்துருப்போம். 2க்குமான பதில் என்னன்னு பார்த்துடலாம். முழுமையாக நல்லா கிளியராக கவனிச்சுக்கோங்க, அதுலேருந்து பதில் எழுதிக்கலாம். சரி, ஓகே. ஒருங்கிணைந்த முயற்சியால் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும். இந்தியாவில் நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதே இதற்கு சான்று என பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். அடுத்து இந்தியாவில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த 2015 முதல் 2023 வரை 17.7% குறைந்துள்ளதாக அண்மையில் உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதே காலகட்டத்தில் உலக அளவில் காசநோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8.3% குறைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. அதுக்கடுத்தல இதை பகிர்ந்து எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா வெளியிட்ட பதிவில், தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தை மேம்படுத்த பல்வேறு முன்னெடுப்புகளை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் காசநோயால் பாதிக்கப்பட்டோருக்கு தேவையான ஊட்டச்சத்தை உறுதிப்படுத்தும் விதமாக நிக்ஷய் முன்னெடுப்பு மற்றும் காசநோய் ஒழிப்புக்கான புதிய கூட்டு மருந்து சிகிச்சை அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதனால் உலகளவில் ஒப்பிடுகையில் இந்தியாவில் காசநோய் பாதிப்பு 2 மடங்கு குறைந்துள்ளது. இது சாதனையை நிகழ்த்தும் உறுதுணையான இந்த சாதனையை நிகழ்த்த உறுதுணையாக இருந்த சுகாதார பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டார். இதை பாராட்டி பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட எக்ஸ் வலைதளத்தில் ஒருங்கிணைந்த முயற்சியால் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும். இந்தியாவில் காசநோயால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதே இதற்கு சான்று என குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் 2030ஆம் ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் 2025ஆம் ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ சர்வதேச அளவில் என்ன இயரும், இந்தியா என்ன இயர், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ இதிலிருந்து சில கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை வெளியிடும் அமைப்பு எது? உலக சுகாதார நிறுவனம். கீழ் உள்ளவர்களில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? திரு JP நட்டா அவர்கள் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். அடுத்து எந்த ஆண்டுக்குள் சர்வதேச அளவில் காசநோயை ஒழிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? விடை 2030. அடுத்து எந்த ஆண்டுக்குள் தேசிய அளவில் காசநோயை ஒழிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2025. ஸோ இது சர்வதேச அளவில், சர்வதேச அளவில். இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? தேசிய அளவில் 2025, சர்வதேச அளவில் 2030. அடுத்ததுல
பத்திக்கு உகந்த தலைப்பை கூறுக, காசநோய் இல்லாத இந்தியா. இதுதான் கண்டிப்பாக உகந்த தலைப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு தலைப்புகள் கூட கொடுக்கலாம், அங்கே என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த திட்டம், அடுத்த கொஸ்டின், இன்னொரு பேராகிராஃப் கொடுக்க போகிறோம். அந்த பேராகிராஃப்லேருந்து அடுத்த 5 கேள்வி. இதை நான் கொஞ்சம் வேகமாக படிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் படிக்கிறதுனால நீங்கள் நிறுத்தி நிதானமாக மெல்ல கேட்டுக்கலாம். இல்லை அப்படியே உங்களுக்கு ரொம்ப வேகமாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோவோட ஸ்பீடை குறைச்சிக்கலாம். லைக் நீங்கள் வந்து 0.5x அந்த மாதிரி ஏதாவது குறைச்சிக்கிட்டிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் மெல்ல இது பண்ணும். ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு பேராகிராஃப், அந்த பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் எழுதுகிறோம். அதனால் கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டேன். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ப்ராப்பராக வந்து கேட்டு பாருங்கள். காசநோய் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை வெளியிடும் அமைப்பு உலக சுகாதார மையம். அதுக்கடுத்து கீழ் உள்ளவர்களில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா அவர்கள். எந்த ஆண்டுக்குள் சர்வதேச அளவில் காசநோயை ஒழிக்கணும்? 2030. எந்த ஆண்டுக்குள் தேசிய அளவில் காசநோயை ஒழிக்கணும்? 2025. இந்த பத்திக்கு உகந்த தலைப்பு என்னது? காசநோய் இல்லாத இந்தியா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். இந்த பேராகிராஃபையும் நீங்கள் முழுசாக படிக்கணும். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியான பேராகிராஃப் தான். ஸோ அடுத்து பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல். ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ படிச்சிடலாம். நாட்டின் தலைசிறந்த அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி நிலையங்களில் சேர்க்கை பெறும் மாணவர்கள் எளிதாக கல்வி கட்டணம் பெற வழிவகுக்கும் கல்வி கடன் பெற வழிவகுக்கும் பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை புதன்கிழமை ஒப்புதல் வழங்கியது. சரி, ஓகே. மேலும் வந்து இதில் என்ன இருக்குது பார்த்துடலாம். தரமான உயர்கல்வியை பெறுவதில் மாணவர்களுக்கு பணப்பிரச்சனை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் 3600 கோடி மதிப்பீட்டில் இந்த புதிய பாடத்திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறும் எந்த ஒரு மாணவரும் பிணையோ உத்தரவாத கையொப்பமோ இன்றி வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கல்வி கடன் பெற முடியும். முழு கல்வி கட்டணம் மற்றும் படிப்பு சார்ந்த இதர செலவுகள் இதில் அடங்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்வி கட்டணம் மட்டும் இல்லை, அது சார்ந்த இதர செலவுகள், ஹாஸ்டலில் தங்குறதுலேருந்து சாப்பாடு, ஃபுட்டு, அந்த மற்ற புக்ஸ், இது மாதிரி என்ன இருந்தாலும் அது எல்லாத்தையும் அந்த இதர செலவுகளுக்கும் சேர்த்து காசு கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டம் இது. சரி, ஓகே. அடுத்து தேசிய கல்வி நிறுவன தரவரிசை அமைப்பின் தரவரிசை பட்டியலின்படி நாட்டின் 860 தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறும் மாணவர்கள் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற முடியும். ஆண்டுதோறும் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலனடைவர். 22 லட்சம் மாணவர்கள் பலனடைகிறதுனா பார்த்துவோங்க எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்கீம். சரி, ஓகே. அடுத்து 2024-25 மற்றும் 2030-31 இத்திட்டத்திற்கு ரூபாய் 3600 கோடி ஒதுக்கீடு செய்ய தில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் புதன்கிழமை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. சரி, அடுத்தது அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் மற்றும் ஒரு முக்கிய முயற்சியாகும். மாணவர்களுக்கு ஏற்ற எளிமையான வெளிப்படையான நடைமுறைகளின் மூலம் முற்றிலும் டிஜிட்டல் முறையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். முற்றிலும் டிஜிட்டல் முறையில். அதுக்கடுத்தது NIRF சமீபத்திய தரவரிசையின்படி ஒட்டுமொத்தமாகவும் இதர பிரிவுகள் அடிப்படையிலும் முதல் 100 இடங்களில் உள்ள அரசு தனியார் உயர்கல்வி நிலையங்கள், 101 முதல் 200 இடங்களில் உள்ள மாநில அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில், மத்திய அரசால் நிர்வகிக்கப்படும் அனைத்து உயர்கல்வி நிலையங்களும் என 860 சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் இத்திட்டம் தொடங்கப்பட உள்ளது. ஆண்டுதோறும் இப்பட்டியல் புதுப்பிக்கப்படும். அடுத்து ரூபாய் 7.5 லட்சம் வரையிலான கடனுக்கு 75% உத்தரவாதத்தை மத்திய அரசு அளிக்கும். அத்துடன் ரூபாய் 8 லட்சம் வரையிலான ஆண்டு வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் வேறு எந்த உதவித்தொகை அல்லது வட்டி மானிய திட்டங்களின் கீழ் பலனடையாத மாணவர்கள் ரூபாய் 10 லட்சம் வரையிலான கல்வி கடனுக்கு 3% வட்டி மானியம் பெறலாம். இந்த வட்டி மானியம் ஆண்டுக்கு 1 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்துக்கான ஒருங்கிணைந்த இணையதளத்தில் மாணவர்கள் கல்வி கடன், வட்டி மானியம் ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க முடியும் என மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ இதற்கு வந்து ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணுறாங்க, வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து இந்த கடன் பெறதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன இதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்து பிரதமர் பெருமிதம். இத்திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது குறித்து பிரதமர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் உயர்கல்விக்கான அணுகலுக்கு மிகப்பெரிய ஊக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் இளைஞர் சக்திக்கு அதிகாரம் அளித்து தேசத்தின் பிரகாசமான எதிர்காலத்தை கட்டமைப்பதில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை இது என்று குறிப்பிட்டார். பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் ஏழை நடுத்தர வகுப்பைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் 21ஆம் நூற்றாண்டில் திறமிக்க இந்திய இளைஞர்களுக்கு உயர்கல்விக்கான அணுகலை உறுதி செய்யும் பிரதமர் மோடியின் உத்தரவாதம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதுக்கு அடுத்ததுல இந்திய உணவுக் கழகத்துக்கு ரூபாய் 10,700 கோடி. இந்திய உணவுக் கழகத்துக்கு பங்கு மூலதன வாயிலாக நடப்பு நிதியாண்டில் ரூபாய் 10,700 கோடி
வழங்க மத்திய அமைச்சரவை புதன்கிழமை ஒப்புதல் வழங்கியது. இது வேளாண் துறையை வலுப்படுத்துவதோடு விவசாயிகளின் நலனையும் உறுதி செய்யும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒரு மாதிரி ஒரு லாங் பேராகிராஃபாக எடுத்து இதில் போட்டுட்டு இருந்தான். இன்னும் கூட பேராகிராஃபை குறைச்சிருக்கலாம். ஆனால் கூட இந்த கதையை முழுமையாக கொண்டு போய் கன்வே பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து ஒரு சரியான ஒரு லாங் பேராவாக இருந்தால் கூட அப்படியே இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எல்லாருக்கும் போய் சேரட்டும்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம். சரி, ஓகே டன். இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். வித்யாலட்சுமி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கல்வி கடன். அடுத்து மத்திய கல்வி அமைச்சர் யார்? திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதுக்கடுத்து அதில் நாட்டின் இளைஞர் சக்திக்கு அதிகாரம் அளித்து எதிர்காலத்தை கட்டமைப்பதில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்பது யாருடைய கூற்று? பிரதமர் மோடி அவர்களுடைய கூற்று. அதுக்கடுத்து அதில் கீழ்கண்டவற்றுள் வித்யாலட்சுமி திட்டத்தின் நன்மைகள் எது? நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏ மற்றும் பி இரண்டும் இல்லை அப்படின்னா என்னது? ஏ மற்றும் பி இரண்டும் இல்லை என்னது? படிப்பு அற்ற இதர செலவுகள், பாதி கல்வி கடன். அப்போ முழுமையான கல்வி கடன் தராங்க, இதர செலவுகளுக்கும் சேர்த்து தராங்க. வெறும் இதர செலவுக்கு மட்டும் இல்லை, வெறுமனே கல்வி கடன் மட்டும் இல்லை, அந்த அளவுக்கு வந்து இதர செலவு கல்வி கடன் எல்லாத்தையும் சேர்த்து தராங்க. சரி, ஓகே டன். அடுத்து வித்யாலட்சுமி திட்டம் மொத்தமாக எத்தனை கல்வி நிறுவனங்களில் தொடங்கப்பட உள்ளது? விடை வந்து 860 கல்வி நிறுவனங்களில் தொடங்கப்பட உள்ளது. அதுக்கடுத்து 6வது யூனிட் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பந்தயம். பந்தயம் அப்படின்னா பணயம். அதுக்கடுத்து ருசி. ருசினா சுவை. அடுத்து 3வது வந்து ரத்து. ரத்து அப்படின்னா நீக்கம். 4வது வந்து வாலிபர். வாலிபர் அப்படின்னா இளைஞர். 5வது வந்து மாமூலம். மாமூலம் அப்படின்னா வழக்கம். அதுக்கடுத்து 6வது வந்து கேணி. கேணின்னா என்னது சார்? கிணறு. அதுக்கடுத்து வக்கீல். வக்கீல் அப்படின்ட்டுனா வழக்குரைஞர். வழக்குரைஞர். அதுக்கடுத்து அதில் யாத்திரை. யாத்திரை அப்படின்ட்டுனா பயணம். யாத்திரை அப்படிங்கிறது பயணத்தை குறிக்குது. அடுத்த 2 வார்த்தை இருக்கு. விவாகம் அப்படின்னா திருமணம். வாகனம் அப்படின்னா ஊர்தி. வாகனம் அப்படின்ட்டுனா ஊர்தி. சரி, ஓகே டன். நான் இன்னொரு முறை கூட படிச்சிடறேன், கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பந்தயம் பணயம், ருசி சுவை, ரத்து நீக்கம், வாலிபர் இளைஞர், மாமூல் வழக்கம், கேணி கிணறு, வக்கீல் வழக்குரைஞர், யாத்திரை பயணம், அதுக்கடுத்ததுல விவாகம் திருமணம், வாகனம் ஊர்தி. இந்த சைடு இந்த ஊர்தி இருக்குல்ல, இந்த சைடு இருக்கிறது எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு தமிழ் சொல், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பிறமொழி சொல். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக வந்துட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து 7வது யூனிட்டில் ஒருத்தர் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து திரு சி லக்குவனார் பற்றி பார்க்குறோம். நான் முதல்ல கேள்வியெல்லாம் படிச்சிடறேன், முழுசாக கவனிங்க. 1 2 3 நம்பர் போட்டு அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் பதிலை சொல்லிடுறேன், அது வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ லட்சுமணன் என்னும் இயற்பெயர் உடையவர் யார்? ஸோ பதில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அல்லது லைவில் தெரிவிக்கலாம். தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டமையால் தொல்காப்பியன் என அழைக்கப்பட்டவர் யார்? அதுக்கடுத்ததுல லக்குவனாயிருக்கு லட்சுமணன் என்னும் லக்குவனாயிருக்கு லட்சுமணன் என்னும் பெயரை மாற்றி லக்குவணன் என்று வைத்தவர் யார்? என்று பெயர் வைத்தவர் யார்? அதுக்கடுத்ததுல லக்குவனார் புலவர் பட்டம் பெற்ற ஆண்டு எது? தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர் யார்? தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர் யார்? அடுத்த கேள்வி என்னது? லக்குவனார் நடத்திய வார இதழின் பெயர் என்ன? அடுத்தது லக்குவனார் எழுதிய தன் வரலாற்று நூலின் பெயர் என்ன? சுயசரிதை தன் வரலாற்று நூலின் பெயர் என்ன? அதே போல் அடுத்து லக்குவனார் எழுதிய ஆங்கில நூல்கள் யாவை? ஆங்கில நூல்கள்லாம் வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஸோ என்னென்ன ஆங்கில நூல்கள் இருக்கு? எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ், த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர், தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ், அதுக்கடுத்ததுல தமிழ் லாங்குவேஜ் 1959. இதெல்லாம் வந்து அவரோட நூல்கள். அடுத்த கேள்வி, அமைச்சர் யார் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அமைச்சர் யார் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? லக்குவனார் அவர்கள். அதுக்கடுத்ததுல தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம், கர்ம வீரர் காமராசர் என்னும் நூல்களை எழுதியவர் யார்? ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம இப்போ பதில் பார்த்துடலாம். 1 by 1 டக்குன்னு பதில் பார்த்துட்டு வந்துடலாம். 51வது கொஸ்டின், லட்சுமணன் என்னும் இயற்பெயர் உடையவர் யார்? லட்சுமணன்கிற இயற்பெயர் உடையவர் வந்து இவரே தான். ஸோ அதை பதில் என்ன அப்படின்ட்டுனா லக்குவனார். அடுத்து தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டமையால் தொல்காப்பியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அதுவும் யார் தாங்க? லக்குவனார் தான். லக்குவனாருக்கு லட்சுமணன் என்னும் பெயரை மாற்றி லக்குவணன் என்று பெயர் வைத்தவர் யார்? சுவாமி சிதம்பரனார். சுவாமி சிதம்பரனார். அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல லக்குவனார் புலவர் பட்டம் பெற்ற ஆண்டு என்ன? புலவர் பட்டம் பெற்ற ஆண்டு வந்துட்டு 1936. அதுக்கடுத்து தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர் யார்? தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர் திரு லக்குவனார் அவர்கள். லக்குவனார் நடத்திய வார இதழின் பெயர் என்ன? இதில் வந்துட்டு இந்த வார இதழுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து தினசரியா மாத இதழா அந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்பாங்க. லக்குவனார் நடத்திய வார இதழின் பெயர் வந்து சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் அப்படின்னு ஒரு புத்தகம் தான் அவர் வந்து அப்படிங்கிற ஒரு வார இதழ் தான் அவர் வந்து நடத்துறாரு. அதுக்கடுத்து லக்குவனார் எழுதிய தன் வரலாற்று நூலின் பெயர் என்ன? சுயசரிதை ஒன்று எழுதுறாரு, அதோட பேர் எனது வாழ்க்கை போர். அடுத்து லக்குவனார் எழுதிய ஆங்கில நூல்கள், அவர் எழுதின ஆங்கில நூல்கள் ஏற்கனவே படிச்சிருந்தோம். பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ், த மேக்கிங் ஆஃப் தி தமிழ் கிராமர், தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் அண்ட் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ்,
அண்ட் அதே போல் வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் அது வந்து எப்போ 1959. அதுக்கு அடுத்த கேள்வியில் அமைச்சர் யார் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அமைச்சர் யார் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து திரு சி. லக்குவனார் அவர்கள். அதுக்கு அடுத்த கேள்வி தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம் கர்ம வீரர் காமராசர் என்னும் நூல்களை எழுதியவர். தொல்காப்பிய ஆராய்ச்சி விளக்கம் கர்ம வீரர் காமராசர் என்னும் நூல்களை எழுதியவர் வந்து திரு சி. லக்குவனார் அவர்கள் தான். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து கொஞ்சம் மேபி ஒரு மாதிரி நிறைய நானே ஒன் சைடடாக படிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஒரு பக்கம் திரும்பி உட்காந்து நான் பாட்டுக்கு ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் செட்டாக இன்றைக்கி கொடுத்துருந்தோம். ஏன்னா கொஞ்சம் 5 நாளைக்கு மேலே வந்துட்டோம் இல்லை, அதனால் இனிமேல் கொஞ்சம் அப்படியே கொஸ்டினை கொஞ்சம் டஃப் ஆக்க வேண்டியதுதான். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு மாதிரி நீங்களும் அதிகமான எஃபோர்ட்ஸ் போடுவீங்க. ரொம்ப தெரிஞ்ச கேள்வியாகவே கேட்டுட்டு இருந்தோம்னு வைங்களேன், ஓகே நமக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு நினச்சிருக்கோம். சுத்தமாக தெரியாத கேள்வியாக கேட்டோம்னாலும் இது என்னடா நமக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி இருக்கும். அதனால் அந்த லைனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்றைக்கி இந்த நாள் வந்து ரொம்ப இனிமையாக வந்து உங்களுக்கு அமையட்டும். இந்த நாளில் மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் படிச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் படிச்சுக்கோங்க. அண்ட் நம்ம எப்போவும் சொல்லியிருந்தது போல தான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இப்போ வந்து யூனிட் 6ன்னு இருக்குது. முன்னாடி வந்து அது யூனிட் 8ன்னு இருந்தது. இதோட கொஸ்டின் பேங்க் வந்து கொடுக்குறோம். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அண்ட் அதே போல் வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்மில் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது வந்து அதில் பதிவிட சொல்லியிருந்தோம். அதனால் மறக்காமல் கொஞ்சம் நேரம் அதுக்குன்னு ஒதுக்கி போயிட்டு வந்துட்டு என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது அதில் வந்து பதிவிட்டுருங்க. அதில் வந்து எழுதி வச்சுருங்க. சரி, ஓகே டன். இன்றைக்கான நாள் முடிஞ்சது. இன்றைக்கான நாள் தொடங்கிருச்சு. நம்ம வந்து நம்மளோட வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்களும் வந்துட்டு உங்களோட வேலைகளை வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி தூள் கிளப்புங்க. நம்ம வந்து இந்த நாளில் வந்து எவ்வளோ மேக்ஸிமமாக நம்ம உழைச்சிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உழைச்சிக்கலாம். அண்ட் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். ஹாவ் அ கிரேட் டே. ஸோ சந்திப்போம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ. தடா.